வணக்கம், வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக பண்ணக்கூடிய ரொம்ப சுவையான வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு அடிகனமான பாத்திரமாக இருந்தால் நல்லா வரும். நான் இன்னைக்கு கேஸ்ட் அயர்னில் பண்ண போகிறேன். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடாயிடுச்சு. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே ஒரு கீறின பச்சை மிளகாய், இது ரெண்டையும் லேசாக வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். இது கூட இப்போ வெண்டைக்காய் சேர்க்க போகிறோம். நான் இன்னைக்கு 1/4 கிலோ ஃப்ரோசன் வெண்டைக்காய் தான் சேர்க்க போகிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான வெண்டைக்காயாக இருந்ததுன்னா நல்லா கழுவிட்டு நல்லா அந்த தண்ணி போக தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வெட்டி சேர்த்துக்கோங்க. தண்ணியோடையே சேர்த்திங்கன்னா ரொம்ப விழுவிழுன்னு வந்துடும், அதனால நல்லா தொடச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டலாம். ஆரம்பத்தில் லேசாக விழுவிழுன்னு வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் நேரம் ஆக ஆக அதெல்லாம் போய் நல்லா சூப்பராக ரெடி ஆயிரும். ரொம்ப போட்டு கிண்டாமல் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு தடவை நல்லா மெதுவாக பெரட்டி விடுங்க. வெங்காயத்தை லேசாக வதக்குனதுமே வெண்டைக்காயை சேர்த்துருங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வெங்காயத்தை வதக்கிட்டிங்கன்னா வெண்டைக்காய் வதங்குறதுக்குள்ளே கருகி போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வதங்கியிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம் நம்ம. இப்போ அந்த விழுவிழுப்பு தன்மையெல்லாம் நல்லாவே குறைஞ்சிருச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் முக்கால்வாசி வெண்டைக்காய் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். மிளகாய் தூள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கிறதுனால நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலா தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா பெரட்டி விட்டுறலாம். நல்ல அடிகனமான பாத்திரமாக இருக்கிறதுனால பாருங்கள், அடியில் நல்லா ஒட்டவே இல்லை, கருகாமல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு வெண்டைக்காய் பொரியல். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஷானு சமையல், எளிய முறையில் இனிய சுவையில். நன்றி.